நான் வேகமாக இப்பொழுது வாக்குத்தத்தங்களுக்கு நான் கடந்து செல்கிறேன். நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். தேவன் இந்த ஆண்டிலே செய்ய போகிற தீர்க்க தரிசனமான காரியங்களை இப்பொழுது உங்களோடு கூட பேச போகிறார். பிள்ளைகளை உங்கள் பக்கத்திலே நீங்கள் உட்கார வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கவனம் சிதறவிடாமல் நீங்கள் கவனமாய் இந்த காரியங்களை கேட்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 26 என்ற எண் வேதாகமத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இப்போ நம்ம எத்தனாவது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்? 26வது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், 2026. இந்த 26ஐ குறித்து யூதர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு தெய்வீகமான ஹைலி சிக்னிஃபிகண்ட் அண்ட் சேக்ரட் வேல்யூ நம்பர் ஃபார் ஜூவிஷ். யூதர்களுக்கு மிக 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 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 முக்கியமான அந்த பாயிண்ட்டை போடுங்க தம்பி. தனி ஸ்லைடு ஒன்று போட்டிருப்போம் ப்ளூ கலரில். யூதர்களுக்கு இந்த 26 என்ற நம்பர் முக்கியம் வாய்ந்த மற்றும் புனிதமான மற்றும் மதிக்கத்தக்க ஒரு எண். என்னங்க இதுங்க? ஒரு தனி 2 ஸ்லைட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்லைட் போடுங்க. ஏனென்றால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவரது நாமத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நாமத்தை சொல்லும்போது யூதர்கள் உட்கார்ந்திருக்க மாட்டார்கள், எழுந்து நின்று விடுவார்கள். இது அவ்வளவு பரிசுத்தமான நாமம். நம்ம இப்போ இட வசதி இல்லாதனால ரொம்ப பயபக்தியோடு இப்போ நான் இதை சொல்லும்படியாக கேட்கிறேன். இந்த நாமத்தை சொல்லும் போது உட்கார்ந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு நாமம். இந்த நாமம் பேர் யெகோவா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், யெகோவா. இந்த இப்போது நமக்கு ஏபிசிடி இருக்குல்ல தம்பி, அந்த ஸ்லைடு எடுத்துட்டீங்க வாட்ஸ்அப்பில். ஏபிசிடி இருக்குல்ல, இப்போ இ எத்தனாவது நம்பர்? ஏபிசி. ஈன்னு எத்தனது? 3 4. அப்போது ஹெச் அப்படின்னும் போது ABCDEFGH. ஹெச் எத்தனாவது நம்பர்? 7. அப்படி யூதர்களுக்கு இந்த யெகோவா என்ற இந்த வார்த்தையின் நம்பரை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிவியில் தம்பி போடுறீங்களா? டைம் ஆகுது. யெகோவா என்ற நம்பர், இந்த நம்பருக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா யாஹுவே. என்ன சொல்கிறாங்க? இங்கிலீஷில் ஜெகோவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கிறார்கள் என்பதை நான் பிரித்து காட்டுகிறேன். கொஞ்சம் டிவியில் பாருங்கள். YAHEWH, யாஹ்வே. இப்போ இதை பிரிக்கிறாங்க. ஒய் எப்படி சொல்லுவாங்கன்னா எபிரேய மொழியில் ஹுட். ஒய் என்றால் அதனுடைய எண் என்னங்க? 10. அடுத்த வார்த்தை எச். எச் என்றால் அதனுடைய நம்பர் என்ன? 5. அடுத்த வார்த்தை டபிள்யூ. டபிள்யூடைய நம்பர் என்ன? 6. அடுத்த வார்த்தை ஹெச். ஹெச்சினுடைய நம்பர் என்ன? 5. இப்போ நான் இதை கூட்டி சொல்கிறேன் பாருங்கள். 10, 5, 6, 5 மொத்தம் எவ்வளோங்க? இந்த 26ன்றது யாருடைய நாமத்தை குறிக்கிற நம்பர் என்றால் யெகோவாவின் பெயரை குறிக்கிற நம்பர். ஹல்லேலூயா. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு யாருடைய ஆண்டு? ஒரே வரியில் சொல்லணும்னா காட்ஸ் இயர். இது தேவனுடைய ஆண்டு. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆண்டு. இது தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற, தேவன்தான் எனக்கு ஆண்டவர், எனக்கு எல்லாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆண்டு இது. இது பயபக்திக்குரிய ஒரு புனிதமான, ஒரு மகிமையான, ஒரு கிரேட் இயர். ஆதலால் தான் இந்த ஆண்டு அப்படி இருக்கிறது. 36ஆம் சங்கீதம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 136ஆம் சங்கீதம், Psalm 136. அதிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற சொல் திரும்ப திரும்ப 26 முறை வருகிறது. எத்தனை முறை வருகிறது? அதில் 26 வசனம் இருக்கு. 26 வசனத்திலே ஒரு வார்த்தை திரும்ப 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 பைபிளில் வருதுன்னா அது இங்கே மட்டும்தான். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் மகிமை நிறைந்த பரிசுத்தமான எழுத்துக்கள். ஆனால் ஒரு அதிகாரம் முழுசும் ஒரு வார்த்தையை மாத்திரம் திரும்ப திரும்ப 26 முறை சொல்லியிருக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது என்ன வார்த்தை தெரியுமா? எப்பொழுதும் நான் மைக்கு பிடிச்சோன்னா நான் சொல்கிற முதல் வார்த்தை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. 26 முறை இதை யூதர்கள் சொல்லுவார்களாம். ஏனென்றால் 26 என்றால் யெகோவா என்ற
தேவனுடைய பெயரினுடைய நம்பர், அந்த நாமத்தினுடைய நம்பர். ஸோ இந்த வருஷம் இது தேவனுடைய ஆண்டு. இது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று விசேஷமாய் வைத்திருக்கிற ஒரு ஆண்டு. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நவம்பர் மாதத்திலிருந்து, ஆண்டவரே இது உம்முடைய ஆண்டு என்று சொல்லுகிறீர், ஆதலாலே இதற்கு ஏற்ற ஒரு வசனத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, இப்பொழுது நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்ம போவோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது நீ கேட்க வேண்டியது என்ன? அது அது அதிசயம். என் நாமம் என்ன? அது அதிசயம். என் நாமத்தை என்னன்னு என்ன பண்ணாத. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகா இருக்கு, சீயிங் இட் இஸ் சீக்ரெட்னு வருது. ஒரு பைபிள் என்ன போட்டிருக்கு? அது அது ரகசியமான ஒரு நாமம். இன்னொரு பைபிளில் போட்டிருக்கு இட்ஸ் வண்டர் அண்ட் மிராக்குலஸ். அது அற்புதமும் அதிசயமும் கலந்த ஒரு நாமம். ஒவ்வொரு முறையும் இயேசுவே, யெகோவா தேவனே என்று கூப்பிடும்போது நீங்க நம்பிக்கையோடு மனதார கூப்பிட்டீங்கன்னா உங்க வாயில் அது உங்களை அறியாமையே நீங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா அதிசயம், அற்புதம். இப்ப நம்ம பாட்டு பாடணும், இந்த ஆண்டு அது அதிசயம், அது அற்புதம். அல்லேலூயா. என் நாமம் அது அதிசயம், அது அற்புதம். இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பைபிள்ல 244 நாமங்கள் இருக்கிறது. எத்தனை நாமங்கள் இருக்கிறதா? அவ்வளோத்தையும் சொன்னா நம்ம 4 நாளைக்கு தான் வீட்டுக்கு போவோம். அதனால நான் இப்போ கொஞ்சமா உங்க கூட நான் சொல்ல போறேன், நீங்க கவனமா கேளுங்க. இந்த நாமம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிறது. இது தேவனுடைய ஆண்டு. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த வார்த்தையை நம்பி போனீங்கன்னா கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறான்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் வார்த்தை, கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி. இதுதாங்க முதல் காரியம் நீங்க செய்ய வேண்டியது. கர்த்தருடைய நாமம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போதா? பாதுகாப்பான அரண், பாதுகாப்பான கோட்டை. நீங்க அதுக்குள்ள ஓடி எப்படி இருக்கணுமா? அங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வருமா? ஸோ முதல் குறிப்பு என்ன? குறிப்புகளை மட்டும் போட்டுருங்க டக்குன்னு. ரன் அண்ட் ஸ்டே அண்டர் இஸ் நேம், அண்டர் இஸ் பிரசன்ஸ் சின்சியர்லி, தென் யூ வில் லிவ். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்க ஓடுனீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா? சுகமா இருப்பீங்களா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்க தங்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா? சுகமா இருப்பீங்களா? வேதம் சொல்லுது அவருடைய பிரசன்னம் உங்களை சுகமாய் தங்க வைக்கிற பிரசனம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருக்க போறீங்களா? சுகமா இருக்க போறீங்களா? அல்லேலூயா. ஆனா நீங்க அந்த பிரசன்னத்துக்குள்ள எப்படி வரணும்னா நல்லா கவனிங்க, சின்சியரா எப்படி வரணுமா? யூ ஷுட் பி எ சின்சியர் வர்ஷிப்பர். பாருங்க அங்க கவனிங்க, தமிழ்ல இல்லையப்பா, இது இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கா. அவருடைய நாமத்துக்கு கீழ் ஓடி நிலைத்திருங்கள் உத்தம இருதயத்தோடு. எப்படி போகணுமா அவர் நாமத்துக்குள்ள? நீங்க அவர் பேரை நம்பி போயிட்டீங்கனாலே அது ஒரு ஷெல்டருங்க, அது ஒரு கோட்டைங்க. அவர் உங்களை பாதுகாப்பாக என்ன பண்ணிப்பாராம். ஆனால் எப்படி ஓடணுமா அவர் நாமத்துக்குள்ள? நீங்க சின்சியரா ஓடணும். எப்படி ஓடணுமா? போன வருஷம் நீங்க எப்படி ஓடுனீங்கன்னு தெரியல, ஆனால் இந்த வருஷம் நீங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு நேராக எப்படி ஓடணுமா? சின்சியரா உத்தம இருதயத்தோட நீங்க அவருடைய பிரசனத்துக்கு ஓடுனீங்கன்னா அவர் உங்களை பாதுகாத்து கொள்வேன். அவருடைய நாமத்தை நீங்க பேரை சொன்னாலே அது அவ்வளவு வல்லமையுள்ள நாமம். ஏசாயா 42:8 வேகமாய் வாசிக்க வேண்டும். கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாராங்க. அந்த நாமத்தை வேற ஒருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? கொடுக்கவே மாட்டார். அந்த நாமத்தை வைராக்கியத்தோட நீங்க நம்பி உள்ள போனீங்கன்னா அந்த நாமம் உங்களுக்கு பெரிய அதிசயங்களை இந்த ஆண்டிலே செய்து தரப்போகிறது. அல்லேலூயா. நீங்க அதுக்குள்ள ஓடி சுகமா, இந்த வருஷம் நீங்க சுகமா இருக்கணும்னா நீங்க ஓட வேண்டிய இடம் எது? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய நாமம். அந்த நேமுக்கு கீழே நீங்க இருந்தீங்கனாலே இந்த வருஷம் நீங்க எப்படி இருக்க போறீங்களா?
சுகமாய் தங்கி இருக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு சொல்றாரு. அந்த நாமத்துக்குள்ள பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அதை போட்டிருக்கு, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி. இந்த பேரை சொன்னீங்கன்னா எல்லா காலம் என்ன பண்ணிருமா? முடங்கிடுமா? இந்த பேரை சொன்னீங்கன்னா எல்லா காலம் முடங்கிடும். வாசிங்க. ஸ்தோத்திரம். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். கால்கள் முடங்கும், நாவுகள் என்ன பண்ணுமா? அறிக்கை பண்ணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, என் பேரை சொன்னாலே போங்க எல்லாமே என்ன பண்ணும், நடக்கும். அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவுடைய பேரை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் அந்த பேர் உங்களுக்காக வேலை செய்யும். அல்லேலூயா. அந்த பேர் உங்களுக்காக கிரியை செய்யும். இந்த வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் நாமத்தை நம்பி என் நாமத்துக்குள்ளே நீ சின்சியராக ஓடி வந்து தங்கிட்டினா என் நாமம் உன்னை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. 2வது குறிப்பு, சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. 2026ல் உங்க ஹெல்ப் பெரியவங்களே கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, அப்படியே கொஞ்சம் பிள்ளைங்களை அப்படியே பார்த்துங்க. ஓகே, இங்கே பாருங்கள் குட்டி பசங்களை, அங்கிளை பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லோரும் என்ன பாருங்கள். எல்லாம் தம்பி சைலண்ட்டாக இருக்கணும் எல்லோரும் கொஞ்ச நேரம். ரைட். இந்த வருஷம் நீங்கள் அங்கே இங்கே ஓடாதீங்க, நேரம் எங்கே ஓடுங்க. தேவனுடைய ஒரு செலவும் கிடையாதுங்க. இங்கே அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவும் அலைச்சல் கிடையாது. நேராக அவர்கிட்ட ஓடுங்க, அவருடைய நாமத்தை கூப்பிடுங்க, அந்த நாமத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே வசனத்தை நம்பி ஒருத்தர் ஜெபம் பண்ணாராம். அவர் யாருன்னா, 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு போர் நடக்கிறது. 2ஆம் உலக யுத்தத்தில் என்ன நடக்குதுங்க? ஒரு போர் நடக்குது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பேரை பின்னாடி அனுப்பிடலாமா? ஒரு 4 பேரை பின்னாடி அனுப்பிடலாமா? அப்போ தான் சரியாக வரும். கேபி பின்னாடி போயிருங்க, யாகின் பின்னாடி போயிருங்க. போதும். ஓகே. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பயங்கரமாக யுத்தம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. யுத்தம் போயிட்டே இருக்கு. அப்போ இங்கிலாந்துலேருந்து ஒரு படை, ரஷ்யாவிலேருந்து ஒரு படை போயிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்ய படையினர் கிட்டத்தட்ட இங்கிலாந்து படையினரை சுற்றி வலிக்க எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க. அந்த இங்கிலாந்து படையில் இருக்கிற கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடவுளுக்கு பயந்த மனுஷன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் எடுத்து படிப்பார். அப்போ அவர் படிக்கிற ரெகுலரான ஒரு வசனம் இந்த வசனம் தான். சங்கீதம் 24:8. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எதில் உள்ளதா? அந்த நாமத்தில் உள்ளது. இதை சொல்லி சொல்லி அவர் கூப்பிடுவாராம். சரி, இவங்க ஒரு சின்ன ஜெட்டு ஃப்ளைட் எடுத்து அப்படியே பறந்து போகிறாங்க. எதிரி படையினர் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குன்னு. போகிற அவசரத்தில் ஜெட்டில் கவனிங்களேன், பெட்ரோல் அளவு எவ்வளோ இருக்குன்றத கவனிக்க மறந்து விட்டார்கள். வண்டி இப்போ டேக் ஆஃப் ஆகி ஒரு உயரத்தில் போயிட்டுருக்கு, 4000 அடி உயரத்தில். திடீர்னு வண்டி ஓட்டுற பைலட் சொல்கிறாரு, கேப்டன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெட்ரோல் என்ன பண்ண போகுது, தீந்துற போகுது, நான் என்ன பண்ணட்டோன்னு. எங்கே இறக்க வசதியாக இருக்கும் அங்கே இறக்கிருப்பான்ட்டாரான். கரெக்டாக ஒரு காடு, அந்த பக்கம் கடல், நடுவில் கொஞ்சம் நிலம் இருக்கான். ஃப்ளைட்டை இறக்குற மாதிரி இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு தான் இவங்களுக்கு ஒரு சின்ன சிக்னல் வருது. இவங்க இருக்கிற இடத்துலேருந்து 2.5 கிலோமீட்டரில் இவங்க எதிரி படை அங்கே உட்காந்துட்ருக்கு. எத்தனை கிலோமீட்டரில்? இப்போ இவங்க தீயை கூட கொளுத்த முடியாது, புகை போனாலே என்ன பண்ணிடுவானுங்க. நைட் நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமான பயம். முக்கியமான படை கேப்டனே மாட்டிக்கிட்டாருன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், படையை ஜெயிச்சிடலாம். முக்கியமான வீரர்கள் ஒரு கொஞ்சம் பேர் அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டாராம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு போர் வீரன் சொன்னானா, கேப்டன் நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க, எங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தீங்களா, மறந்துட்டீங்களான்னு. என்ன வசனம்? சங்கீதம் 100
அது என்ன அப்படி போட்டிருக்கு அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா அவருடைய நாமத்திலிருந்து உனக்கு என்ன வரும்? உதவி வரும், சகாயம் வரும். சரி, நம்மளாம் ஜெபம் பண்ணலாம், கை கோட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் இந்த கேப்டன் பேரை சொல்லி, நள்ளிரவு சரியாக 2 மணி இருட்டு, நீ அப்படியே நடந்து கடல் கரைக்கு வான்னாராம். ஆண்டவர், எனக்கு இப்போ உதவி செய்கிறதா இருந்தால் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் தேவை. பெட்ரோல் இருந்தால் நான் என்ன பண்ணிடுவேன், இங்கேருந்து கிளம்பிடுவேன். இப்போ நான் கடல் கரைக்கு போனால் அங்கேருந்து எனக்கு பெட்ரோல் வருமா அப்படின்னு அவர் கேட்குறாராம். என் நாமத்தை நம்பி நீ வா அப்படின்னாராம். மணி காலையில் 3 மணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். ஆள் நடமாட்டம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க 2.5 கிலோமீட்டரில். கரெக்டாக ஒரு 4 மணி தொடும்போது ஆண்டவர் சொல்கிறாராம், மகனே உன் கண்ணை திறந்து அப்படியே பார் கடலை அப்படின்னாராம். என்ன ஆண்டவரே, கடலை என்ன பார்க்க அப்படின்னு? நல்லா உத்துப்பார். ஏதோ ஒரு சின்ன ஒரு மரத்துண்டு மிதந்து வருதான். அது உன் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டாராம். ஆமாம் தெரியுது, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லாக் அப்படின்னாராம். அது அப்படியே உன்கிட்ட வரணும்னு ஜெபம் பண்ணு. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? நீ ஜெபம் பண்ண. ஆண்டவரே, அந்த அந்த சின்ன என் கண்ணுக்கு ஏதோ தெரியுது, நீங்கள் சொன்னது அது என் கால்கிட்ட வரட்டும்னா அவ்வளோ பெரிய கடலில் கரெக்டாக வருமாங்க? அது கரெக்டாக இவர் ஜெபம் பண்ணுறாராம். கிட்ட வந்துருச்சான். கிட்ட வந்து பார்த்தா, நம்ம தண்ணிலாம் நிரப்பி வைப்போம் பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் ஒரு பெரிய ட்ரம், அது மாதிரி உட்டன் பேரல், உட்டுனாலே செய்யப்பட்ட ஒரு பெரிய பேரல் மிதந்து வருது. அந்த நாட்களில் உட்டன் பேரல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒயின் இருக்குல்ல, திராட்சை ரசம் ஒயின், அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பதப்படுத்தி அதுக்குள்ளே வைப்பாங்க. அவர் கேட்குறார், ஆண்டவர் உயிரே போகுது, இந்த நேரத்தில் ஒயின் தேவையான்னாராம். அது ஒயின் இல்லையா, அது கிட்ட வந்த பிறகு நீ பாரியா ஜெபம் பண்ணியான்னாராம். ஜெபம் பண்ணால் கடல் கரெக்டாக இவர்கிட்ட அடிச்சுட்டு வரதான். மணி ஒரு 4:10 ஆயிடுச்சான் க்ளீனாக. உடனே இவங்க போர் வீரர்கள்லாம் கூப்பிட்டேப்பா, இது என்னமோ ஆண்டவர் சொல்கிறது என்னன்னு திறந்து பார்த்தா அவரால் நம்பவே முடியலையாம். யுத்த ஃப்ளைட்டுக்கு, அதாவது ஃபைட்டிங் ஃப்ளைட், ஜெட் ஃப்ளைட்டுன்னு வாங்க, ஜெட் ஃப்ளைட்டுக்கு போடுற பியூர் ஒயிட் ஜெல்லி பெட்ரோலியம், அதாவது சுத்தமான பெட்ரோல் அதில் என்ன பண்ணுதான் இருக்கான். கரெக்டாக அது ஜெட்டுக்கு மட்டும் போடுற. என்னன்னே இவங்களால யோசிக்க முடியலையா? வாய்ப்பே இல்லை. தண்ணியில் என்ன வருதுங்க? ஏங்க தண்ணியும் எண்ணெயும் ஒன்றா சேர்க்க முடியுமா? இதுதாங்க தேவன். செய்ய முடியாத அற்புதங்களையும் அவர் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிப்பார். அப்படியே அந்த பேரல் வந்தோடனே பெட்ரோலை போட்டு நேராக இவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இறங்கி ரேடியோவில் ஒரு நியூஸ் வருது. எப்படா இது நடந்ததுன்னு பார்த்தா, கரெக்டாக 4 மணிக்கு ஒரு அமெரிக்கன் ஷிப்பு போயிட்டே இருக்க கப்பலில், அந்த கப்பலில் ஏதோ புயலில் மாட்டி கப்பல் உடையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோன்னா உள்ளே இருக்க பொருளெல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, வெயிட்டை கம்மியாக்கணும்னு வெளியே போடுவாங்க. அப்படி போடப்பட்ட ஒரு பேரல் தான் ஆண்டவர் இவங்களுக்காக முன் குறித்து வைத்திருக்கிறார். அது எத்தனை 1000 கிலோமீட்டர்னா, இவங்க இருக்கிற இடத்துலேருந்து 2000 கிலோமீட்டர். இவங்களுக்கு ஆபத்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது? 2.5 கிலோமீட்டர். உதவி எங்கேருந்து வருது? இதுதாங்க ஆண்டவருடைய நாமம். அந்த நாமத்தை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் 2025 கிடைக்காத எல்லா உதவியும் வரப்போகிற இந்த ஆண்டில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த நாமத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது. அந்த நாமத்தை நோக்கி சந்தேகப்படாமல் நீங்கள் கூப்பிடுங்க. இந்த வருஷம் அந்த நாமத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரப்போகிறது. ஹல்லேலூயா. This year your help is going to come from his name. மூன்றாவதாக யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த ஆண்டில் எதை கேட்டாலும் அதை நான் என்ன பண்ணுவேன்? அதாவது உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்குதுங்க இல்லையா, அவங்க எதை கேட்டாலும் செய்வீங்களா, இல்லை அவங்க கேட்குறதுலையே சூஸ் பண்ணி பெஸ்ட்டு எதுவோ அதை செய்வீங்களா? சூஸ் பண்ணி பெஸ்ட்டு எதுவோ அதை நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ இந்த ஆண்டில் நீங்கள் கேளுங்க. யார்கிட்ட கேளுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் நாமத்தினாலே கேளுங்க. இந்த வருஷம் நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார் அப்படின்னா, ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் என்னங்க? ஒவ்வொரு முறையும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நாமம் அதிசயம். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஸோ இந்த ஆண்டிலே கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் அதை உங்களுக்கு செய்ய
போகிறார். வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 1:8, நானே துவக்கம் நானே முடிவு. ஆரம்பமும் அவர்தான், முடிவும் அவர்தான். துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு துவங்கி கொடுக்க போகிறார். இந்த ஆண்டை கர்த்தர் அதிசயமாய் முடித்து தரப்போகிறார். ஹல்லேலூயா. என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், அது அதிசயம். ஹல்லேலூயா. சோ இந்த வருஷத்திலே மூன்றாவதாக தேவனுடைய நாமம் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறது. நான்காவதாக ஒரு முக்கியமான காரியம், இந்த நாமம் உங்களுக்கு இந்த வருஷம் என்ன செய்ய போகிறது? சங்கீதம் 20:7 வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மையை பாராட்டுகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மையை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமா, இந்த வருஷம் இந்த நாமம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது என்றால், சங்கீதம் 20:7, இந்த நாமம் உங்களுக்கு யுத்தத்தை செய்ய போகிறது. சங்கீதம் 20:7 என்ன சொல்லுதுங்க? இந்த நாமம் உங்களுக்காக என்ன பண்ண போகிறது? யுத்தம் பண்ண போகிறது. இந்த நாமத்தை நீங்க சொன்னாலே போதும், இந்த நாமம் உங்களுக்காக ஃபைட் பண்ணும். இந்த நாமம் உங்களுக்காக போராடும். இந்த நாமம் உங்களுக்கு வெற்றியை தரும். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17 45-46 வசனங்களை வாசி பார்த்தால், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். உன்கிட்ட பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, கேடயம் இருக்கு, என் கையில ஒண்ணுமே இல்ல. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அந்த நாமத்தை சொன்னீங்களா, ஒரு இராணுவமே உங்க பின்னாடி இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. இராணுவங்களின் தேவன், சேனைகளின் தேவன், படைகளின் தேவன், அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த 2026 ஆண்டிலே இந்த நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிட்டால் இந்த நாமம் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாமம் உங்களுக்காக ஃபைட் பண்ண போகுது. இந்த வருஷத்துல என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க போராடினீங்களோ போன வருஷத்துல, இந்த வருஷத்துல இந்த நாமம் உங்களுக்கு யுத்தம் பண்ணி அற்புதத்தை கொண்டு வந்து ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் 5ஆவதாக நாம் வாசிக்கிறோம், இந்த நாமத்தை யாருக்கு யூஸ் பண்ணலாம்? எல்லாரும் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் டைம் இல்லை, ஒரு மந்திரவாதி அவன் இந்த நாமத்தை யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு அவன் சொன்னானா, பவுல் துரத்துகிற நாமம், பேதுரு துரத்துகிற அந்த பிசாசு சொல்லிச்சான், எனக்கு பவுலியும் தெரியும், பேதுருவும் தெரியும், உன்னையும். இந்த நாமத்தை எல்லாரும் யூஸ் பண்ணாலும் வேலை ஆகாது. இந்த நாமத்தை யார் யூஸ் பண்ணால் வேலை ஆகும்? கவனிங்களேன், வாசிக்கலாம். சங்கீதம் யோவான் 1:12 மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளால மட்டும்தான் இந்த நாமத்தை யூஸ் பண்ண முடியும். யாரால தான் யூஸ் பண்ண முடியும்? அப்பாவுடைய இனிஷியலை யார் தான் போட முடியும்? பிள்ளைங்க தான் என்ன பண்ண முடியும்? போட முடியும். வேற யாரும் அது என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ முக்கியமான கவர்மெண்ட் ஆவணங்களிலே உங்கள் 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 தகப்பனாருடைய பெயர் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் பாருங்க. சமீபத்தில் ஒரு பிரதர் என்னை சந்தித்து ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு எனக்கு சொன்னார். பாஸ்டர், எங்கள் அப்பாவுடைய சொத்து இப்போ என் பேருக்கு மாறுதலாக வர்றதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பாவுடைய பேர், இவருடைய சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் மிஸ்டேக், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவங்களுடைய ரேஷன் கார்டில் ஒரு பேர் மிஸ்டேக் இருக்குது. இது 2 பேர்னால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் அப்பாவுக்கு நான் பிள்ளை இல்லை என்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் பிள்ளை. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து இந்த பேப்பரில் சின்ன எழுத்து பிள்ளையினால இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போவும் அந்த பிரச்சனை அவருக்கு போயிட்டே இருக்கு. அவர் சொன்னார், எனக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த நாமத்தை யூஸ் பண்ணுற பவர் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறணும்னா என்ன பண்ணணும்னா, அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். நம்பர் 1, அவரை விசுவாசிக்கணும். நம்பர் 2, நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் அவரோடு கூட என்ன பண்ணணும், இருக்கணும். இந்த காரியங்களெல்லாம் செய்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார்.
நீங்கள் பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னா இந்த பெயரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, விட்டுரும், பயப்படாதீங்க. நம்ம வசனத்தை கவனிக்கலாம். அடுத்தபடியாக வாசிக்கலாம். சங்கீதம் 9:10 வாசிக்கலாம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அவர் நாமத்தை அறிந்தவர்களை ஆண்டவர் கைவிட போகிறதே இல்லை. இந்த வருஷம் இந்த நாமத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. இந்த நாமத்தை நீங்கள் பிடிச்சிருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடவே, இந்த நாமம் உங்களை கைவிடாத நாமம். எந்த சூழ்நிலையானாலும் சரி ஆண்டவர் உங்களை கைவிடவே. பாருங்க, ஆண்டவரை நம்பி இருந்த ஒரு 3 வாலிபர்கள் ஆண்டவரை தவிர நாங்கள் வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம் என்று வைராக்கியமா இருந்தாங்க. ராஜா சொல்லிட்டான், தூக்கி அவங்கள நான் எதுல போட்டுறேன், நெருப்புல போட்டுறேன்னு. இவங்களை தூக்கி போனவங்க செத்துட்டாங்க. ஆனா இவங்க நெருப்புல இருந்து அவர் தலையில இருக்கிற முடி கூட என்ன பண்ணல, கருகலையாம். ராஜா பாக்குறாரு, நான் 3 பேர் அல்லவா போட்டேன், ஆனா எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க? 4 பேர். 4வது நபருடைய சாயல் மனுஷ சாயல் அல்ல, அது யாருடைய சாயல்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாமத்தை நீங்க நம்புனீங்கன்னா இந்த நாமம் உங்களை ஒரு நாளும் கைவிடவே கைவிடாது. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை நம்பி இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வையுங்கள். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடவே மாட்டார். 7வதாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 20:5 வாசிக்கிறேன். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அது பாருங்க, அந்த 2 காரியம் உங்களுக்குள்ள இதுக்குள்ள இருக்கு. தேவனுடைய நாமத்துல என்ன ஏத்துவீங்களா? கொடியை எப்பதான் ஏத்துவோம்? நம்ம தோத்த பிறகா ஜெயிச்ச பிறகா? இப்ப நீங்க ஒலிம்பிக்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? 3 பேர் வின் பண்ணுவாங்க, அவங்கள நிக்க வச்சுட்டு அவங்க தேசிய கீதம் போட்டு எதை ஏத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? கொடி ஏற்றுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த நாமம் உங்களை இந்த ஆண்டிலே நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வெற்றியை கத்த தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண போகிற இயேசுவின் நாமம். இந்த வருஷம் இந்த நாமத்தை நீங்கள் நம்புங்கள். இந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த நாமத்தையே நீங்கள் வேண்டிக் கொண்டிருங்கள். இந்த நாமம் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஜெயத்தையும் தரும். உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். யார் நாமத்தில் இருந்தாலும் நம்ம கேட்கணுமா? நல்லா கவனிங்க. அதனால தான் ஜெபம் நம்ம பிடிக்கும் போது எப்படி கேட்குறோம்? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. அப்போ யார் மூலமாக தான் ஜெபமே ஆண்டவர் கேட்பார்? ஏசப்பா இல்லாமல் நீங்கள் பிதா கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஜெபத்துக்கு என்ன கொடுக்க மாட்டார்? அப்போ இந்த இயேசு என்ற நாமம் தான் நம்முடைய ஸ்டாம்பே. ஸ்டாம்பே இல்லாமல் ஒரு லெட்டர் போட்டிங்கன்னா போகுமா? எங்கே வந்துடும் அது? இயேசு என்ற இந்த ஸ்டாம்ப்பு இது இருந்தால் தான் பரலோகத்துக்கு போவோம். பரலோகத்திலேருந்து திரும்ப உங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த நாமம் உங்கள் நெற்றிகளிலே இருக்க வேண்டும். இந்த நாமம் உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்க வேண்டும். இந்த நாமத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கவனியுங்கள். யாத்ராகமம் 20:7 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இந்த பேரை என்ன பண்ணிடாதீங்க, அன்னெசரி. நம்ம புரியுற மாதிரி சொல்லட்டுமா? மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணிடாதீங்க? மிஸ்யூஸ். 2வது, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. என்ன பண்ணிட்டுங்க? நம்ம ஆண்டவர் யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. இன்னைக்கு சில பொருள்லாம் வருது, அது என்னதுங்க? ஆக்சுவலி யூஸ் அண்ட், ஆனால் சில பொருளெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்? ரீசைக்கிள் பண்ணலாம், ரீஃபில் பண்ணலாம், கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை என்ன பண்ணிடாதீங்க. 2வது, நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம ஒன்று சொல்லித்தரோம். அப்பா அம்மா பேரை, முக்கியமாக நம்ம பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறோம். அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவோம்? நீ அங்கே போய் ஏதாவது பண்ணினா உன் மாமனாரும் மாமியாரும் முதல் யாரை தான் திட்டுவாங்க? ஒரே வார்த்தை, வளர்ப்பு. ஆண்டவர் சொல்கிறார், என் பேரை வீணில. நம்மளை பார்த்து ஒருத்தரும் கையை நீட்டி ஆண்டவுடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி என்ன பண்ணிட சொல்லுவார்? நம்ம வாழக்கூடாது. சொல்ல கவனமாக இருங்கள். அப்படியே வாசிங்க அந்த வசனத்தை.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அந்த நாமத்தை வீணிலே வழங்குகிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணாம விட மாட்டாராம், தண்டியாமல் விடார். எனக்கு அருமையானவர்களை, இந்த எச்சரிப்பையும் நான் வைக்கிறேன். இந்த நாமத்தை கவனமாய் பயன்படுத்துங்கள். இந்த நாமத்தை குறித்து கவனமாய் இருங்கள். இந்த நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை 12 ஆசீர்வாதங்களை நான் இதில் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறேன். இந்த நாமத்துக்குள்ளே நீங்கள் ஓடி தங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். இந்த நாமம் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற நாமம். இந்த நாமம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாமம். இந்த நாமத்தை எடுத்து யார் பயன்படுத்தலாம்? அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த நாமம் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறது. 2026 என்பது இது நம் தேவனுடைய பரிபூர்ண பிரசன்னத்தின் ஆண்டு. உங்கள் கூடவே ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆண்டவர் உங்கள் கூட வரப்போகிறார். ஆனால் அவர் ரொம்ப டீசெண்டான ஆண்டவர். அவரை கலட்டி விடணும்னு நினச்சிங்கன்னா லாபம் யாருக்கு நஷ்டம் யாருக்கு நம்மளே என்ன பண்ணிடுவோம், முடிவு பண்ணிப்போம். ஆனால் அவர் என் கூடவே இருங்கப்பான்னா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட உங்களுக்கு துணையாய் வரப்போகிறார். இது தேவனுடைய ஆண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கவனமாய் கவனிங்கள். கடைசியாய் ஆண்டவரை நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் அதிசயமாக இருக்க போகிறது. இதை நம்பாத மற்றவர்களுக்கு இந்த வருஷம் பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. பெரிய பயங்கரமான காரியமாக தான் என்ன பண்ண போகுதுங்க இதுக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பத்திரமா என்ன பண்ணுவேன். பத்திரம் என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னென்னா பயங்கரம். 2 காரியம் உங்கள் முன்னாடி ஆண்டவர் வைக்கிறார். என் நாமத்துக்குள்ளே ஓடிவா, என் நாமத்திலே நீ தங்கியிரு, நீ அதில் சுகமாக இருக்க போகிறாய். ஹல்லேலூயா. என் நாமத்திலிருந்து உனக்கு உதவி வரும். 2.5 கிலோமீட்டரில் ஆபத்து இருக்குது, 2000 கிலோமீட்டர்லேருந்து கர்த்தர் உதவி அனுப்புகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே இந்த வருஷம் இந்த காரியம் இருக்குது, இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு. அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த நாமம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். தாவீது சொல்கிறார், என் கையில் ஈட்டி இல்லை, கேடயம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் என் கையில் ஒன்று இருக்குது, இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தன் உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். பிச்சை கேட்குறவங்க எப்போவுமே எதை தான் பார்ப்பாங்க சொல்லுங்களேன். ஒரு நாள் நான் ஒருத்தருக்கு 5 ரூபா கொடுத்தாங்க, திருப்பி கொடுத்துட்டார், நீங்களே வச்சிங்கன்ட்டு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இப்போ 5 ரூபாய்க்குலாம் என்ன இல்லை. அப்படி ஏதாவது நடந்திருக்கு உங்களுக்கு? இன்னொருத்தர் கேட்குறாரு, உண்மையாங்க ஜிபே இருக்கான்னு கேட்குறாரு. நான் சொன்னேன் சில்லறை இல்லைன்னு, ஜிபே அனுப்பியிருக்கேன்றாரு. அடப்பாவீங்களா, அப்போ பிச்சை எடுக்கிறவங்க கூட எவ்வளோ டெவலப் ஆகிட்டாங்க பாருங்கள். இன்னொன்று கூட பார்த்தேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஒருத்தர் ஃப்ளைட்டில் ஏறிட்டார், ஆனால் பிச்சைக்காரர் போல் ஃப்ளைட்டில் இருந்து எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறார். எப்படின்னா ஜிபே மூலியமாக ஸ்கேனர் கோடை வச்சுட்டு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறாங்க. பாருங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாமம் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. இந்த நாமத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. இந்த வருஷம் இந்த நாமம் உங்கள் எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்ற போகிறது. இந்த நாமம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. இந்த நாமம் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறது. அவர் சொன்னாங்க, நீ எதிர்பார்க்குற பொண்ணும் வெள்ளியும் இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம். எழுந்து நட. 42 வருஷமாக நடக்காதவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷத்தில் இந்த நாமம் அதிசயமான காரியங்கள் உங்களுக்கு செய்ய போகிறது. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் ஒரே பதில் தான். மறுபடியும் வாசி முடிச்சிடலாமா? நீதிமொழிகள் 13:18 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:18. உங்களுடைய எல்லா கேள்விக்கும் அங்கே கேள்வியோடு இருக்கும் பாருங்களேன், பதில் ஒரே பதில் தான். அதிசயம். வாசிங்க. நீதிமொழிகள் 13:18. என் நாமம் என்ன என்று நீ கேட்பா. மன்னித்துக் கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள். மன்னித்துக் கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள் 13:18. என் நாமம் என்னவென்று நீ கேட்பானேன். பாருங்க, டிவியில் பாருங்க, அந்த வசனத்தை போடுவாங்க, கேள்விக்குறியோடு இருக்கும் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? கேள்விக்குறி இருக்கா? நான் சொல்றேன், கவனிங்க. இங்க எல்லாரும் என்ன பாருங்க, இன்டராக்டிவ் क्वेश्चंस. போன வருஷம் எதெல்லாம் உங்க லைஃப்ல கேள்விக்குறியா இருந்ததோ இந்த வருஷம் எல்லாமே பதில் தான். பதில் என்ன தெரியுமா? அது அதிசயம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், 2025
உங்கள் வாழ்க்கை ஒருவேளை கேள்விக்குறியா இருந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன என்ற அநேக கேள்விகளை கேட்டிருக்கலாம். அருமையான இந்த மகள் இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க, நான் என்ன என்ன என்னன்னு தான் கேட்டேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு பதில், அது அதிசயம். ஹல்லேலூயா. இது மாதிரி நம்ம எல்லாருக்கும் கேள்வி இருக்குது. அவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஆண்டவரே இது என்னப்பா இப்படி நடக்குது, இது என்னப்பா இப்படி நடக்குது, இது என்னப்பா இப்படி இருக்குது. 2025 கேள்விக்குறியாக இருந்த உங்கள் வாழ்க்கை 2026 ஆச்சரியக்குறியாய் மாறப்போகிறது. அது அதிசயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. என்னுடைய கேள்விக்குறி எல்லாம், எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கேள்விக்குறி எல்லாம் ஆண்டவர் ஆச்சரியமாக மாற்ற போகிறார். ஆண்டவர் அதிசயமாய் மாற்ற போகிறார். நிச்சயமாக இதை நம்புங்கள், இதை நம்பி போங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் அதிசயமான காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மிக. பரலோக பிதாவே, 2025 ஆண்டிலே என்னென்ன காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக இருந்ததோ, கேள்விகளாகவே இருந்ததோ, 2026 ஆண்டில் ஆண்டவர் ஒரே பதில் தான் வைக்கிறார். இதை விசுவாசி நம்பிக்கையோடு போங்க. அதிசயம், அதிசயம், அதிசயம். என் நாமம், இந்த நாமத்தை நீ நம்பி என் நாமத்துக்குள்ளே நீ ஓடிவா, நீ சுகமாய் இருப்பாய். என் நாமம் உனக்காக யுத்தம் பண்ணும். என் நாமம் உனக்கு வெற்றியை தரும். என் நாமத்தினாலே இந்த வருஷத்தில் அநேக இடங்களிலே நீங்கள் கொடியேற்ற போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு இந்த ஆண்டு உதவி வருவதாக. இந்த நாமத்தை தயவு செய்து வீணிலே வழங்க வேண்டாம். இந்த நாமத்தை கவனமாய் பயன்படுத்துவோம். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தை பயன்படுத்த பரிபூர்ண பிரசன்னத்தின் ஆண்டாகவும் தேவனுடைய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த 2026 இந்த வார்த்தைக்குள்ளாய், இந்த வாக்கு தத்தத்துக்குள்ளாய் சபையை, சபையின் குடும்பங்களை, எங்கள் தேசத்தை, எங்கள் பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கேள்விகளும் ஆச்சரியமாக மாறட்டும், பதில்களாக மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த ஆண்டிலே இவர்களுக்கு எதெல்லாம் கேள்வியா என்ன 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 என்னவென்று இருந்ததோ அதெல்லாம் இந்த ஆண்டிலே அதிசயம் அதிசயம் அதிசயமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய வாக்கு தத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். கரம் பிடித்து இருக்கிறீங்க, தொடர்ந்து நடத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவன் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக நாம் நன்றி சொல்லுவோம்.